நாகரிகன்ற வார்த்தைக்கு அர்த்தம் படிச்சதே இல்லையோ நீ அப்படின்னு கொந்தளிச்சு கேட்கிற அளவுக்கு தான் தொடர்ந்து அநாகரிகமான வார்த்தைகளை உதுத்துக்கிட்டே இருக்காரு திண்டுக்கல் லியோனி. இப்ப இவர் பேசியிருக்கிறத கடைசியா பாப்போம். திமுகவுடைய பழைய கூட்டணி தோழர்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருக்கான்னு நிக்க வச்சு கேட்போம். 21 தேர்தல் பிரச்சாரத்தின் போது கார்த்திகேய சிவசேனாபதிக்காக பேச வந்தார் லியோனி. நாட்டு மாடுகளுடைய நன்மையை பத்தி பேசுறேன்னு ஆரம்பிச்சு வெளிநாட்டு மாடுகளுடைய பாலை குடிச்சு குடிச்சு தமிழ்நாட்டு பெண்களுடைய உடம்பு சைஸே மாறி போச்சு. ஒரு காலத்துல 8 மாதிரி இருந்த பெண்களுடைய உடம்பு ஷேப் எல்லாம் இப்ப பேரல் மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் வளைஞ்சி நெளிஞ்சி பண்ண சைகை இருக்கே, அது தமிழ்நாட்டு பெண்களுக்கே பெருத்த அவமானம். பட்டிமன்ற பேச்சாளர், பள்ளிக்கூட வாத்தியார்ன்ற தகுதிகளை வச்சு அவர் டெக்ஸ்ட் புக் சொசைட்டியோட தலைவராக்கிச்சு திமுக. இவர் தான் குழந்தைங்களுக்கு பாடத்தை தயாரிக்க போறாரா அப்படின்னு கொந்தளிச்சது பொதுஜனம். அடுத்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு மேடையிலேயே தன்னுடைய ஒரிஜினல் ரூபத்தை மறுபடியும் காமிச்சாரு லியோனி. பிரியாவுக்கு சென்னை மேயர் பதவி கொடுத்த திமுக தலைமையை ஒரு தியாகியாக்கி காமிக்கிறது அவருடைய நோக்கம். ஆனா அன்னைக்கு அவர் மேடையில சொன்ன வார்த்தையை கேட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒட்டுமொத்தமா உடம்பே ஊசி போயிருக்கும். பெருப்பு தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு போன சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் மேயராக்கி வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களேன்னு எல்லாரையும் கூப்பிட வச்சார் பாருங்க. அந்த திராவிட புரட்சியை செய்த தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு அசால்ட்டா சொன்னாரு லியோனி. சமூக அவலத்தை சுட்டி காட்டும் போது எவ்வளவு நாகரிகமா பேசணும்ன்ற இங்கிதம் துளி கூட இல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களை இதை விட கேவலமா பேச முடியாதுன்னு எகிரி தீர்த்துட்டாங்க எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள். அதுவும் போக சென்னை மேயர் பதவிக்கு ஒரு தலித் பெண்மணி அப்படிங்கிறது ஒண்ணு திமுக செஞ்ச தியாகம் கிடையாது. அது தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்காகவே சட்டப்படி ஒதுக்கப்பட்டது. இப்ப ஆட்சி போய் எதிர்கட்சியா இருக்கிற நிலைமையில அதை விட அதிர்ச்சிகரமான வார்த்தைகளை அசால்ட்டா எடுத்து விட்டுருக்காரு மனுஷன். பழைய கூட்டணி தோழர்களை பந்தி வச்சு பேசின பேச்சு அது. நாங்க வேண்டான்னு கழட்டி விட்ட கட்சிகளை நம்பிதான் இப்ப நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. எங்க உடம்புல இருந்து நாங்க வேண்டான்னு சொல்லி கழட்டி வீசின கோமரத்தை தான் நீங்க இன்னைக்கு பட்டு வேஷ்டியா கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு நக்கலா. கூட்டமும் கை தட்டுது. நாங்க கையில வச்சிருந்த குச்சி தான் இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி. நாங்க முகம் தொடக்க வச்சிருந்த கர்ச்சீஃப் தான் இப்ப நீங்க தோல்ல போட்டுக்கிற துண்டு அப்படிங்கிறாரு. அடுத்தபடியா இதுல குச்சி யாரு, கோமண யாரு, கர்ச்சீஃப் யாருன்னு அந்த கூட்டணி கட்சிகள் தான் முடிவு பண்ணிக்கணும். பால் குடித்த மார்பையை முட்டி தள்ளுறதும் ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறதும் எவ்வளவு பெரிய துரோகம்னு யாரும் எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. திமுகவானா போன தடவை மெஜாரிட்டியா ஆட்சி நடத்திருக்கலாம். ஆனா மலைமலையா பிரச்சனைகள் வந்தப்ப கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு தோல் கொடுத்தது யாரு? மானங்காக்க அந்த கோமணம் கூட இல்லாட்டி என்ன கதி ஆயிருக்கும்? முகம் துடைக்க அவங்க கர்ச்சீஃபா இல்லாம போயிருந்தா வேர்வையில நீங்க விறுவிறுத்து போயிருக்க மாட்டீங்களா? எத்தனை கஷ்டமான ஏற்ற இறக்கங்கள்ல நீங்க ஏறி இறங்கி வந்தீங்க. குச்சியா அவங்க இல்லன்னா நீங்க குப்புற வந்திருக்க மாட்டீங்க. கலைஞரையா எழுதி வச்சுட்டு போன ஒரு வசனம் தான் கல்வெட்டா நினைப்புல நிக்குது. ஆனா அன்னைக்கு அவர் தனக்காக சொல்லிக்கிட்டது இன்னைக்கு பழைய தோழர்களுக்கு பொருந்தது. நம்மால் பயணிந்தவர்கள் நம்மிடம் நன்றி காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. இதுவே பொது வாழ்வில் நான் கற்ற பெரும்பாடம் என்பதுதான் கலைஞர் சொன்ன அந்த வசனம். அது மட்டுமல்ல, நம்மை தாக்கி தாக்கி அவர்கள் வலுவிழக்கட்டும், அதை தாங்கி தாங்கி நாம் பலம் பெறுவோம் அப்படின்னு சொன்னார் அறிஞர் அண்ணா. இதுவும் கூட அந்த பழைய தோழர்களுக்கும் அவர்களை பாசத்தோடு தன்னோட சேர்த்து வச்சிருக்கிற ஜோசப் விஜய்க்கும் தான் பொருந்தும். ஐயா லியோனி, இதையும் படிச்சதே இல்லையோ நீ?